தமிழ் தகவல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் 10th +1 மற்றும் +2 பயிலும் மாணவர்களுக்கு பல பயனுள்ள தகவலை நம்ம வரிசையாக அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நம்ம லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோ பார்த்திங்கன்னா 12th படிக்கும் மாணவர்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் டேட் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th மற்றும் 12th படிக்கும் மாணவர்களுக்கான கணித வினாத்தாள் வடிவமைப்பு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேல்நிலை முதல் மற்றும் 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு 2019 கணிதம் வினாத்தாள் வடிவமைப்பு. ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2019 மேக்ஸ் கொஷின் பேப்பர் பேட்டர்ன். இதில் வந்துட்டு பகுதி பார்ட்டு வினா வகை கொஷின் டைப்பு மொத்த வினாக்கள் டோட்டல் கொஷின்ஸு மொத்த மதிப்பெண் டோட்டல் மார்க்ஸு. இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 4 பார்ட்டாக வந்து இதை செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 4 டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கொஷின்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா மொத்த வினாக்கள். இந்த மொத்த வினாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் எழுத வேண்டிய வினாக்கள். இது வந்து மொத்தமாக கேட்கக்கூடிய வினாக்கள் கிடையாது, மொத்தமாக நீங்கள் எழுத வேண்டிய வினாக்கள். இதற்கான மதிப்பெண்கள் பகுதி 1 பார்ட் 1 இது வந்து 1 மதிப்பெண் வினாக்கள். இந்த பகுதி 1ல் 1 மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க. மொத்தம் வந்துட்டு 20 மதிப்பெண், அதாவது 20 வினாக்கள் இந்த பகுதியில் கேட்பாங்க. ஒரு வினாக்கு 1 மதிப்பெண், மொத்தம் 20 வினாக்கு 20 மதிப்பெண்கள். இந்த பகுதி 1ல் மொத்தம் 20 வினாக்கள். இந்த 20 வினாக்களுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். பகுதி 2 இது பார்த்திங்கன்னா 2 மதிப்பெண் வினாக்கள், அதாவது 2 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து மொத்தம் 7 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்போ 2 × 7 = 14 மார்க்ஸ். அது பகுதி 2ல் வந்துட்டு நீங்கள் 14 மார்க்குக்கான கொஷின்ஸை அட்டன் பண்ணியிருக்கோம். பகுதி 3 மதிப்பெண் வினாக்கள், அது 3 மார்க் கொஷின்ஸு. செக்ஷன் 3ல் வந்துட்டு 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. மொத்தம் வந்துட்டு நீங்கள் 7 கொஷின் வந்து இந்த செக்ஷனில் அட்டன் பண்ணணும். 3 × 7 = 21 மார்க்ஸ். மொத்தம் 21 மதிப்பெண்கள் இந்த பகுதி 3லேருந்து நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். பகுதி 4 பார்ட் 4 5 மதிப்பெண் வினாக்கள். மொத்தம் வந்து 7 வினாக்கள் வந்துட்டு இந்த செக்ஷனில் கேட்பாங்க. இப்போ 5 × 7 = 35 மதிப்பெண்கள். இப்போ பகுதி 4ல் வந்துட்டு 35 மதிப்பெண்களுக்கான வினாக்கள் விடைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுதணும். மொத்தம் வந்துட்டு 41 வினாக்கள் நீங்கள் அட்டன் பண்ணிடணும். மொத்தம் வந்து 90 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, சரிங்களா? இது வந்துட்டு இதே பேட்டர்னில் தான் வந்துட்டு உங்களுக்கு குவார்ட்டர்லி, ஹாஃபலி, காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு மற்றும் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே பேட்டர்னில் தான் கேட்டிருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இந்த பகுதி 1 அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணதும் பூராமே அந்த பேட்டர்லேருந்து எடுத்து தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன கொஷின் இருக்கும், என்னென்ன கொஷின் கேட்பாங்க, எத்தனை சாய்ஸபிள் கொஷினு, எத்தனை வந்து கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நேரம், டைம் அலோடு 2.5 hours, 2.5 மணி நேரத்தில் இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் முடிக்கணும். மதிப்பெண்கள் மேக்ஸிமம் மார்க்கு 90, அது 90 மார்க்ஸ். இப்போ ஏற்கனவே மேலே பார்த்த மாதிரி நம்ம பகுதி 1 பார்ட் 1 சூஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் 4 alternatives அண்ட் ரைட் த ஆப்ஷன் கோட் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆன்சர். 20 × 1 = 20 மார்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் காலாண்டு, அரையாண்டு மற்றும் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு MCQS கொஷின்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு கொஷின் மேலே கொடுத்துருப்பாங்க, கீழே வந்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷினுக்கான கரெக்டான விடையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த கோடோடு எழுதணும். அதாவது இப்போ 4 ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த விடையை வந்துட்டு இப்போ கொஷின் 1க்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பின்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பின்னு போட்டு அந்த ஆன்சர் அதோடு எழுதணும். நீங்கள் வெறும் ஆன்சரை மட்டும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேட்டர்னில் தான் வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இப்போ வந்துட்டு பப்ளிக் எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
இந்த செக்ஷன் 1 அதாவது பார்ட் 1ல் வந்துட்டு கேட்கக்கூடிய இந்த 20 ஒரு மதிப்பெண் வினாக்களில் வந்துட்டு உங்களுக்கு கீழே கொடுத்துருவாங்க பாருங்கள். கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சூஸ் த ஆட் மேன் அவுட், சூஸ் த இன்கரெக்ட் ஆர் கரெக்ட் பேர், அசெஷன், ரீசன், சூஸ் த கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த மாதிரி டைப்பில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் மேலே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சூஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் ஃப்ரம் த given 4 alternatives and write the option code அந்த கரஸ்பாண்டிங் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் வந்துட்டு கீழே 4 ஆன்சர் இருக்காது. எல்லாத்துக்குமே வந்துட்டு கீழே 4 ஆன்சர் இருக்காது. சரிங்களா? இந்த மேட்ச் த ஃபாலோயிங்னா இது வந்துட்டு வேறு டைப்பு, இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்காது. அதே மாதிரி தான் கீழே ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ஆன்சர்ஸ் இருக்கும். இது மேலே கொடுத்துருக்கிறது மாதிரி கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஷின்ஸு மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சூஸ் த ஆட் மேன் அவுட், சூஸ் த இன்கரெக்ட் ஆர் கரெக்ட் பேர், அசெஷன், ரீசன், சூஸ் த கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இது வந்துட்டு ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் அது பொறுத்துக. மேட்ச் த ஃபாலோயிங் வந்து நம்ம இது வரைக்கும் நிறைய இதில் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் வரிசையாக ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க கொஷின்ஸு. இந்த பக்கம் அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நம்ம ஷஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை மாற்றி மாற்றி இருக்கும். அந்த செஷனில் கேட்டிருக்கக்கூடிய இந்த வினாக்களுக்கு இந்த விடைகளை வந்து நீங்கள் கரெக்டாக பொருத்தி எழுதணும். அதான் வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னால் ஒரு கொஷின் இருக்கும், அதுக்கான ஆன்சரை வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக எழுதணும். இதுக்கு வந்து எந்த ஒரு ஆன்சரும் கீழே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது கீழே கொடுத்துருக்க விடைகள் தேர்ந்தெடுத்து எழுதுங்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. டேரெக்டாக ஒரு கொஷின் இருக்கும், ஒரு டேஷ் இருக்கும், அந்த டேஷை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த டைப்பில் தான் அந்த கொஷின் இருக்கும். அதே மாதிரி சூஸ் த ஆட் மேன் அவுட்டு. சூஸ் த ஆட் மேன் அவுட் கொஷின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, கீழே வந்துட்டு ஒரு 4 ஆன்சர் இருக்கும். சரிங்களா? அந்த 4 ஆன்சரில் ஏதாவது 3 ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கலாம், ஒரு ஆன்சர் தப்பாக இருக்கலாம். அந்த 3 ஆன்சர் கரெக்டாக இருக்குது, ஒரு ஆன்சர் தப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மொத்த 4 ஆன்சரில் தப்பாக இருக்க ஆன்சர் தான் வந்துட்டு ஆட்மேன். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா கீழே கொடுத்துருக்க 4 ஆன்சரில் வந்துட்டு 3 ஆன்சர் வந்து தப்பான ஆன்சராக இருக்கலாம், ஒரே ஒரு ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கலாம். அந்த ஒரே ஒரு கரெக்டான ஆன்சர் எடுத்து எழுதினா தான் அதுதான் வந்துட்டு ஆட்மேன் அவுட்டு. இந்த கொஷின் வந்துட்டு எப்படி வேணாலும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூஸ் த இன்கரெக்ட் ஆர் கரெக்ட் பேர். இந்த மாதிரி கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஷின்ஸாக இருக்கும். இதில் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 4 கொஷின் கேட்குறான்னு வச்சுக்கங்களேன். கொஷின் 1ல் 2 கொடுத்துருப்பாங்க, கொஷின் 2ல் 2 கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பேர் வந்துட்டு கரெக்ட் பேராக இருக்கலாம், இல்லை இன்கரெக்ட் பேராக இருக்கலாம். சரிங்களா? அது வந்துட்டு எதை கரெக்டான பேரை மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கீழே வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 4 பேரில் எந்த பேர், அதாவது எந்த ஜோடி வந்துட்டு கரெக்டான ஜோடி அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டு தேர்ந்தெடுத்து எழுதணும். அதே மாதிரி சூஸ் த இன்கரெக்ட் பேர்னு கொடுத்து கீழே வந்துட்டு ஒரு 4 ஜோடியை வந்துட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்துட்டு எது வந்து தவறான ஜோடி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து எழுதணும். அதை வந்துட்டு சூஸ் த இன்கரெக்ட் ஆர் கரெக்ட் பேர் அப்படிங்கிற கொஷின் கேட்கக்கூடிய விதம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசெஷன் அண்ட் ரீசன். இதை வந்து கடைசியாக பார்க்கலாம். இது சூஸ் த கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. சரிங்களா? இது வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு கரெக்டாக இல்லை இன்கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி எழுத சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு டைப்பு. இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு கேட்க சான்ஸ் இருக்குது. இல்லை கீழே வந்துட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்துட்டு இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எடுத்து எழுத சொல்லுவாங்க. அது வந்து மேலே வந்து கரெக்டான கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. கேட்டிருக்கிறது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்களா, இல்லை வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அதாவது தவறான ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கரெக்டான ஆன்சரை எடுத்து எழுதணும். இல்லை வந்து இன்கரெக்ட் பேரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரே டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான். இது வந்து ஜோடி ஜோடியாக இருக்கும். இது வந்துட்டு ஒரே ஒரு கொஷின்ஸு, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், அதாவது ஒரே ஒரு கூற்றாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு ரெண்டு பெருசாக டிஃபரன்ஸ் கிடையாது. இப்போ வந்து இந்த அசெஷன் ரீசன், இந்த அசெஷன் அண்ட் ரீசன்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு கேட்கக்கூடிய வினா. இந்த கொஷின் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இது வந்துட்டு எந்த ஒரு மேக்ஸ் எக்ஸாம்லேயுமே இல்லை மேக்ஸுன்னு இல்லை எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயுமே இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம கேட்டிருக்கவே மாட்டாங்க. பட் இந்த பேட்டர்ன் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இந்த கொஷின் வந்துட்டு எப்படி கேட்பாங்கிறது ஒரு ஐடியாவே இல்லை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு சொல்லிட்டு 20 கொஷின் கேட்பாங்க. இந்த 20 கொஷினில் இந்தந்த இதில் வந்துட்டு கேட்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர
இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் எவ்வளோ கேட்பாங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸில் எவ்வளோ கேட்பாங்க, சூஸ் த ஆட் மேன் அவுட்டில் எவ்வளோ கேட்பாங்க, அது இன்கரெக்டாக கரெக்ட் பேர் அல்லது கரெக்டாக இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய கேள்விகளில் எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு வந்துட்டு தெளிவான இந்த பேட்டர்னில் கொடுக்கவே இல்லை அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. சரிங்களா? இப்போ வந்து அந்த அசர்ஷன் ரீசன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த அசர்ஷன் ரீசனுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் 1ங்கிறது அசர்ஷன், ஸ்டேட்மெண்ட் 2ங்கிறது ரீசன் வச்சுக்கோங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு 5 ஆன்சர் அல்லது 4 ஆன்சருக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 4 ஆன்சர் எப்படி இருக்கும்னா, இப்போ ஸ்டேட்மெண்ட் 1, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அசர்ஷனுங்கிறது ஸ்டேட்மெண்ட் 1ன்னு வச்சுக்கோங்க, ரீசனுங்கிறது ஸ்டேட்மெண்ட் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கீழே கொடுத்துருக்க இந்த 4 ஆன்சர் எப்படி இருக்குன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்டுன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ அப்படின்னு இருக்கும். இல்லைனா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ, பட் there is no relation between statement 2 and statement 1 அப்படின்னு இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are true, there is relation between statement 1 and statement 2 அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி டைப் கொஷின் வந்துட்டு இந்த மேக்ஸில் வந்துட்டு எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவுமே இல்லை. சரிங்களா? நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேனல்லே வந்துட்டு இந்த அசர்ஷன் ரீசனை மட்டும் தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த மாதிரியான கொஷின்கள் வந்து மேக்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அப்போ தான் புரியும். இப்போ வினா எண் 1 முதல் 20 இந்த மேலே கொடுத்துருக்க பேட்டர்ன் தான் கேட்பாங்க. இந்த பேட்டர்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. நீங்கள் வந்து எம்சிக்யூஸில் படி கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களால் ஒரு 4 மார்க் டு 5 மார்க் தான் வந்துட்டு நீங்கள் இந்த செக்ஷன்லேருந்து எடுக்க முடியும். மிச்சம் இருக்க அந்த 15 மார்க் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த செக்ஷனில் 20 மார்க் வந்துட்டு நீங்கள் முழுமையாக வாங்கவே முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நடுப்பு வந்து நிறைய ஹிண்ட்ஸ்லாம் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது புரியாமல் போகலாம். இப்போ அடுத்த செக்ஷன் போகலாம். பகுதி 2 பார்ட் 2. ஆன்சர் எனி 7 questions. Question number 30 is compulsory. 72 equal to 14 marks. எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 30 கட்டாய வினா. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த செக்ஷனில் வந்துட்டு மொத்தம் உங்களுக்கு 10 கொஷின் கேட்பாங்க. அந்த 10 கொஷினில் நீங்கள் 7 கொஷினுக்கு அட்டன் பண்ணணும். அதாவது கொஷின் நம்பர் 21 to 30, வினா எண் 21 முதல் 30 வரை. அதாவது வினா எண் 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. இந்த 9 வினாக்களில் நீங்கள் ஏதாவது ஒரு 6 வினாக்களுக்கு கட்டாயமாக விடை அளிக்கணும். இல்லையா? மிச்சம் இருக்க 30வது வினாவை நீங்கள் கம்பல்சரியாக எழுதியே ஆகணும். இந்த 30வது வினாங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கட்டாய வினா. இந்த 30வது வினாவை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு 2 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்காது. இந்த 30வது வினாவை விட்டுட்டு நீங்கள் 21லேருந்து 29 வரை இருக்க மிச்சம் 9 வினாக்களில் 7 வினாக்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 6 வினாக்கள் தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. மிச்சம் வந்து 2 மார்க் வந்து நீங்கள் 30வது வினா எழுதினா தான் அந்த உங்களுக்கு 2 மார்க் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த செக்ஷன் 2 வந்து எழுதும்போது நீங்கள் மறக்காமல் இந்த 30வது வினா வந்துட்டு உங்களுக்கு கட்டாய வினா அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு 6 வினாக்களை 21லேருந்து 29 வரை ஏதாவது ஒரு 6 வினாக்கள் எழுதிட்டு இந்த 30வது வினா வந்துட்டு நீங்கள் கட்டாய வினாவை எழுதினீங்கன்னா தான் இதில் ஃபுல் மார்க்ஸ், அதாவது 14 மதிப்பெண்கள் வந்துட்டு இந்த செக்ஷன்லேருந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு 7 × 3 = 21 மதிப்பெண்கள். அதாவது ஆன்சர் எனி 7 questions. கொஷின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 40 கட்டாய வினா. அது மேலே பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு மொத்தம் 10 வினாக்கள் கேட்பாங்க. அதாவது 10 கொஷின் கேட்பாங்க. அந்த 10 கொஷினில் வந்துட்டு ஏதேனும் நீங்கள் 7, அதாவது 7 கொஷின்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதில் வந்துட்டு கொஷின் நம்பர் 31 to 40னா கொஷின் நம்பர் 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39. அதாவது இந்த 9 கொஷின்ஸில் ஏதாவது நீங்கள் 6 கொஷின்ஸை வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணணும்.
சரிங்களா. மித்த இருக்க அந்த ஒரு கொஷின் அதை பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 40, அதாவது வினா எண் 40 வந்துட்டு உங்களுக்கு கட்டாய வினா. இந்த வினா நம்பர் 40 வந்துட்டு நீங்கள் கட்டாயமாக எழுதி ஆகணும். எழுதிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 9 வினாக்களில் ஏதாவது நீங்கள் 6 வினாக்கள் எழுதினா போதும். அதே மாதிரி இந்த மிச்சம் இருக்க 9ல் 7 வினாக்கள் எழுதிட்டு 40வது வினாவை நீங்கள் வந்துட்டு எழுதாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து 3 மதிப்பெண்களை கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதாவது நீ கம்பல்சரி கட்டாயமாக 40வது வினாக்கள் நீங்கள் எழுதியே ஆகணும். சரிங்களா. அப்போ தான் வந்துட்டு நீ இந்த 3வது பகுதியில் வந்துட்டு நீங்கள் 21 மதிப்பெண்களை முழுமையாக வாங்க முடியும். இது கடைசி பகுதி 4 பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் எய்தர் கொஷின்ஸ் 7 × 5 = 35 மதிப்பெண்கள். அனைத்து வினாக்களுக்கு விடையளி. அதாவது இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த செக்ஷனில் கேட்கக்கூடிய அனைத்து வினாக்கள், அது 7 வினாக்களுக்குமே வந்துட்டு நீங்கள் கம்பல்சரியாக ஆன்சர் பண்ணி ஆகணும். எய்தர் கொஷின்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா. இப்போ நான் கொஷின் நம்பர் 41, அதாவது வினாயன் 41 பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. 41ல் ஏபி அப்படி கேட்டிருப்பாங்க. நீங்கள் 41 செலக்ட் பண்ணிங்கன்னா 41ல் ஏ எழுதுனா அல்லது 41 பி எழுதலாம். ஏதாவது ஒரு இதை வந்துட்டு நீங்கள் 41ல் கம்பல்சரி எழுதி ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 42ல் 42 ஏன்னு சொல்லி ஒரு வினா கொடுத்துருப்பாங்க. 42ல் பின்னு சொல்லி ஒரு வினா கொடுத்துருப்பாங்க. அந்த 2 வினாக்களில் ஏதாவது ஒரு வினாக்கை நீங்கள் எழுதுனா போதும். அதே மாதிரி 43ல் ஏ ஒரு வினா இருக்கும். ஆர் அப்படின்னு போட்டு 43ல் பி அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. இந்த 43ல் ஏவை எழுதலாம் இல்லது பிஏ எழுதலாம். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு வினா மட்டும் இதில் எழுதுனீங்கன்னா போதும். அதே மாதிரி 44 ஏ ஆர் 44 பி அப்படி கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு வினா நீங்கள் எழுதினா போதும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 46 47 47 மொத்தம் வந்து 7 வினாக்கள் இருக்கும். இந்த செக்ஷனில் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் பார்த்து கவனமாக ஆன்சர் எழுதணும். இப்போ 41 ஏ அப்படின்னு போட்டு எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ அப்புறமா எழுதிக்கலான்னு சொல்லி 42 43 விட்டுட்டு 44 45 எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க. திருப்பி எழுதும்போது தவறுதலாக திருப்பியுமே 41 ஏ பதில் 41 பி அப்படின்னு போட்டு எழுதுனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்காது. அதனால் எந்த வினாவை எழுதுகிறோம், வினா என்ன எழுதுகிறோம், 41 ஏவை எழுதுகிறோமா 41 ஏ அப்படின்னு போட்டு எழுதுங்க. இப்போ அதே மாதிரி சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் பகுதி 1 வந்து ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிருங்க. அடுத்து பகுதி 2, பகுதி 3, பகுதி 4 இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இந்த பகுதி 2 வந்து எழுதும்போது இதில் வந்துட்டு ஒரு 4 கொஷின் எழுதிட்டு ஒரு 3 கொஷின் அப்புறம் எழுதலான்னு சொல்லி விட்டுருப்பாங்க. இல்லை அப்படி எழுதும்போது நீங்கள் எந்த பகுதி எழுதுறீங்களோ பகுதி 2 அப்படின்னா பார்ட் 2 அப்படின்னு போட்டுட்டு அந்த செக்ஷனுக்கான கொஷின் நம்பர் இப்போ 22னா 22ன்னு போட்டு எழுதணும். அதாவது கொஷின் நம்பர் 22 போடுறதுக்கு முன்னாடி இந்த பகுதி எண் பார்ட் 2ங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே பார்ட் 4 எழுதியிருக்கீங்க அப்படின்னா எதை எழுதுகிறோம், பார்ட் 4ல் வந்துட்டு 41ல் ஏ எழுதியிருக்கோமா 41ல் பி எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இல்லை அப்படின்னா நீங்கள் கடைசியாக வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஒரே இதுலேயுமே ஏவும் பி எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மறந்துடாமல் இந்த வரிசையாக நீங்கள் 41 42 43 44 45 46 47 இப்படி வரிசையாக ஒவ்வொரு வேணால் எழுதிட்டு வந்தீங்கன்னா வந்துட்டு எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஏன்னா ஃபஸ்ட் 41 எழுதிட்டு அடுத்து 42 எழுதுறீங்க, அடுத்து 45 போவோம், அடுத்து 47 போவோம், அப்புறம் கடைசியாக 42 எழுதுவோம் அப்படின்னு எழுத போகும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக வரும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு கொஷின் அட்டன் பண்ணும்போது அந்த 41 கொஷினா அந்த கொஷினில் எந்த செக்ஷன் எழுதுகிறோம், ஏ எழுதுகிறோமா பி எழுதுகிறோமா அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. கொஷினை வேறு மாற்றி போடாமல் கரெக்டாக எழுத பாருங்கள். சரிங்களா. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் மற்ற மாணவர்கள் 11th மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மாணவர்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அவர்கள் குழந்தைங்களோ உங்களோட சொந்த பந்தங்களில் வீட்டில் யாரானோ 11th 12th படிக்கிறவங்க மாணவர்கள் எது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கொடுத்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, இதை தவிர 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ குறித்து எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு கருத்துக்களையும் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.